ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு MCU கமெண்ட்ரி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூடைய படத்துக்குண்டான ட்ரெய்லர் அப்டேட் தான் இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ட்ரெய்லர் அப்டேட் நம்மளுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நம்மளோட லீக்கர் சைட்லேருந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இது ஒருத்தர் வந்து சொல்லலை, ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எதுவுமே வந்து கன்ஃபார்மா கிடையாது. கன்ஃபார்மா கிடைக்கிற வரை யாரும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்பாதீங்க. சோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓப்பனிங்லேயே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பைடர்மேனும் பனிஷரும் வந்து ட்ரெய்லருக்குள்ள வந்து வராங்க. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அந்த ஒரு ட்ரெய்லர்லயே பார்த்திருப்போம். ஸோ அந்த ஒரு ட்ரெய்லர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பனிஷர் அவர்களை ஸ்பைடர்மேனை திட்டுற மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அடுத்து பார்க்க போறது நம்மளோட ஸ்பைடர்மேன் தி ஹேண்ட் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஒரு படத்துல வந்து வில்லன்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஒரு சீனை வந்து நம்மளோட ஷான்ஷி படத்துல அந்த ஒரு மெட்ரோல ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர்லயும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்க போறது நம்ம ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம் படத்துல ஸ்கார்பியனோட வந்து லுக் வந்து ரிவீல் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவரோட சூட்டை வந்து ரிவீல் பண்றாங்க அப்படின்னு ஒரு ட்ரெய்லர்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி லுக் எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்து. பட் அந்த ஒரு மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ்பிடியோட, அதாவது பவர் ரேஞ்சர் மாதிரி அந்த ஒரு மாஸ்க் இருந்தது. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த ஒரு டிசைன் வந்து ரீஒர்க் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துல வந்து மெயின் வில்லனா நம்மளோட டாப் ஸ்டோன் இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லி இருந்திருப்போம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது ஸ்பைடருக்கு 3 லைஃப்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா 3 லைஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்பைடர், அதாவது நம்ம ஆர்கானிக் வெப் வந்து இந்த ஒரு படத்துல வந்து நம்ம வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உருமாற்றப்படுறோம் அப்படின்னு வந்து மியூட்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்துல வந்து நம்ம பீட்டர் பார்க்கருக்கு வந்து ஆர்கானிக் வெப் வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து சொல்லி இருந்திருப்போம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டாப் ஸ்டோனும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பைடர்மேனுக்கு மியூட்டேஷன் மூலமா நம்மளோட ஆர்கானிக் வெப் வந்து கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரூஸ் பேனர், அதாவது ஹல்க் அப்படின்னு சொல்லுவார்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பீட்டர் பார்க் கூட இந்த ஜென் மியூட்டேஷனை பத்தி வந்து பேசிட்டு இருக்காரு. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஆர்கானிக் வெப் கிடைக்கிறதுக்கு வந்து 90% வந்து சான்சஸ் இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பீட்டர் பார்க்கர் அண்ட் MJ இவங்க 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டில வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அட் தட் டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பீட்டர், அதாவது நம்மளோட MJ வந்து வேற ஒரு பையன் கூட கிஸ் பண்ணும் போது நம்மளோட, ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சத்தியமா எப்படி தெரியுமா இருக்கு, தலைவனை எத்தனை தாட்டி தான் போட்டு பொழந்து எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவரோட ஃப்ரெண்டை இழந்தாரு பரவாயில்ல, அவரோட ஆண்ட்மேவை இழந்தாரு பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட MJ இழந்தாரு. ஸோ அது கூட பரவாயில்லன்னே சொல்லலாம். ஆனா அவருக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பையன் வந்து கிஸ் பண்றாரு. ஸோ அதை பார்த்தோன்னே தலைவனுக்கு பயங்கரமா அப்செட் ஆகி அந்த ஒரு பார்ட்டியால விட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் வந்து பீக் ஆக போதுன்னே சொல்லலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட பீட்டர் பார்க்கர் அவங்க வந்து போய் ஸ்லைட்டா போய் நம்மளோட MJ கிட்டயோ நம்மளோட நெட் கிட்டயோ வந்து பேச வந்து ட்ரை பண்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம், அதாவது நோவே ஹோம் படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவாய்ட் பண்ணிருப்பாரு ஒரு கேஃபே ஷாப்ல. ஸோ அப்பயே வந்து தலைவன் பேசியிருந்தாரு அப்படின்னா எப்போ இவங்க 3 பேர் வந்து ஜாலியா மஜா பண்ணிருந்திருப்பாங்க. ஸோ அப்பயே வந்து தலைவன் வந்து மிஸ் பண்ணிட்டான். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் வந்து எண்டிங் பாயிண்ட். ஸோ தேர் இஸ் எ ஹால்வே சீன். ஸோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹால்வே சீன் வந்து இருக்காரு. ஸோ பீட்டர் பார்க்கர் அண்ட் MJ வந்து 2 பேர் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் MJ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் எ ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல தலைவருக்கு வந்து எந்த மாதிரி ஒரு சீன்லாம் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து படம் மொழி தான் நம்ம வந்து தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஈவன் நம்மளோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இந்த ஒரு 1 மார்ச் ஆர் 2nd வீக்ல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம். இதே மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் மார்வல் பத்தி வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை until MCU கமெண்ட்ரி.